நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது நம்ம கடை தான் முதல் கடை பேர் ஸ்ரீ சரவணா டேடர்ஸ். இது கும்பகோணம் ஸ்ரீ சரவணா டேடர்ஸோட அடுத்த வீடியோ. இது என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா தோசைகள்லாம் பார்க்க போகிறோம். தோசைகள் ரகங்கள் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்மகிட்ட தோசைகள் இருக்குது. 100 ரூபா தோசைகள் பாருங்கள். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் மேட் போட்டுக்கலாம், ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக சின்ன இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச்சு சைஸில் இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருக்குங்க, கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் சைஸும் பெருசாக கொடுங்க அப்படின்னா பாருங்கள் இது 9 இன்ச்சு சைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு ஜான் இருக்கும் 9 இன்ச்சு சைஸ். இது விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான். அது இல்லை இதெல்லாம் எனக்கு பத்தாது, கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் வெயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இன்ச்சு சைஸ் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஆனால் இது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். சப்பாத்தி பாத்தி போட்டு வச்சுக்கலாம், ஒரு ஆம்லெட் மேட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தோசைகளுக்கும் வேணும், எனக்கு அது மாதிரி வேணும்னா இந்த பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இன்ச்சு இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது இந்த பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை எனக்கு நல்லா வெயிட்டாக வேணும், சைஸும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரயில்வே கல் வாங்கிக்கணும். ரயில்வே கல்னா என்னென்னு பார்த்துங்க. இந்த பாருங்கள் ரயில்வே கல்னா பாருங்கள் திக்னஸ் இது தண்டவாள கல்லும் பாருங்க. இது எப்படி இது சீசன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சீசன் பண்ணதெல்லாம் கிடையாது. சீசன் பண்ணாது தான். என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் சாதம் வடித்த கஞ்சி அப்படி இல்லைனா அரிசி கலையிற தண்ணி நல்லா சூடாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு நல்லா சபீனா பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கல்லுப்பு வெங்காயம் எண்ணெய் 3 போட்டு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். தோசைக்கல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு 3 தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி போடுங்க. அதை தூக்கி போட்டுருங்க, சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மட்டும் போடாமல் வச்சிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இது என்னங்க ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது 2 பக்கமும் கைப்பிடி இருக்கும் பாருங்கள். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. இது லேசாக குழிவாக இருக்கும். எனக்கு குழிவாக வேண்டாம், எனக்கு ஃப்ளாட்டாக தான் வேணும், நான் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கூட இந்த இருக்குது. ஃப்ளாட்டாக வச்சுக்கிறது வாங்கினா இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே 10 இன்ச்சு 300 ரூபா தான். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக தேவைப்படுது, ஒரு 11 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரி வேணும்னா கூட இந்த பாருங்கள் 11 இன்ச்சுலையும் வச்சிருக்கோம். 11 இன்ச்சில் டீப் மாடலும் இருக்குது, ஃப்ளாட் மாடலும் இருக்குது. அதே இன்னும் பெருசு 12 இன்ச்சில் கூட டீப் மாடல் ஃப்ளாட் மாடல் இருக்குது. 11 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரும், 12 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கைப்பிடி வரும். ரயில்வே இரும்புன்னு பேர், துருப்பிடிக்காது, படப்படலாம் பேராது. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வார்ப்பில் கிடைக்குமா, பழைய மாடலில் வேணும், இல்லை எனக்கு வார்ப்பில் வேணும், பழைய மாடல் வேணும், இரும்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட பாருங்கள் வார்ப்பில் கூட நாங்கள் வச்சுருவோம். அதில் 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மாடல் குழி மாடல். இது 11, இது 12 இன்ச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு 300 ரூபா வரும், 12 இன்ச்சுனா 400 ரூபா வரும். இதில் ஃப்ளாட் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு இந்த ஹோட்டலில் போகிற மாதிரி பிள்ளைங்களாம் இந்த நெய் ரோஸ்ட்டு பேப்பர் ரோஸ்ட்லாம் சாப்பிடணும், எனக்கு முருகலாக எடுக்கணும், தோசை ஒட்டாமல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் இது மாதிரி ஸ்கொயர் கல். இதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா இது பாருங்கள் இது வந்து கைப்பிடி வந்து ஜாயிண்டே இல்லாமல் வரும். ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து ஜாயிண்ட் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே வராது. இது நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு 12 இன்ச்சு ஆகலாம், 12 இன்ச்சு நீளம், 12க்கு 12 சொல்லுவோம். இதோட பார்த்தீங்கன்னா வெயிட் கிட்ட 3 கிலோ வெயிட் வரும். இதோட ரேட்டு 600 ரூபா வரும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கொடுங்க அப்படின்னா கூட இந்த பாருங்கள் 10க்கு 10. இதே ஜாயிண்ட் இல்லாத கல் இது 10க்கு 10 இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருதுங்க பாருங்கள். அதே மாதிரி ஆப்பச்சட்டி ஜாயிண்டே இல்லாத ஆப்பச்சட்டி, இரும்பு ஆப்பச்சட்டி. இந்த தோசைகளுக்கு சொன்ன பார்த்தீங்களா அதே ப்ராசஸ் தான் இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. அதே மாதிரி பன்னீர் டிக்கா கடாய். பன்னீர் டிக்கானா நீங்கள் பன்னீர் டிக்காக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். இதோட கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே இல்லாமல் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இந்த ஆப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா ரேட் 250 ரூபா தான். இது என்னால் வந்து வாங்க முடியாது, நேரில் வந்து வாங்க முடியாது, கொரியர் அனுப்பிங்கன்னா தாராளமாக இந்தியா பூரா எங்கே வேணாலும் நம்ம அனுப்பி விடுவோம். கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ரூபா வரும். கூகுள் பே நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு மொத்தமாக வியாபாரத்துக்கு எனக்கு தேவைப்படுது, ஹோல்சேலாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நம்ம ஹோல்சேலாக வேறு கொடுக்கலாம். அது தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.